இங்க பாருங்க. நம்மளதுல சந்தன மரம் வந்திருக்கு. ஸோ இதுவும் சந்தன மரம் தான். ஸோ இதுவும் சந்தன மரம் தான். ஸோ நம்ம நிலத்துல சந்தன மரம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு இது டிம்பர் வுட்டு. அது வளர்க்குற விதம் தெரியல. ஸோ அதனால போன வாட்டி கொஞ்சம் சரியா உரம்லாம் குடுக்கல. உங்களுக்கு ஏதாவது டிம்பர் மரத்துக்கு உரம் குடுக்குற விதம் தெரிஞ்சுச்சுன்னா, கொஞ்சம் சொல்லுங்க. குடுத்துடலாம். பாருங்க நல்லாவே வந்துக்குது சந்தன மரம். ஸோ அங்கலாம் கூட இருக்கு. சந்தன மரம் நட்டுருக்கோம். ஆ ஈஷா நர்சரியில தான் வாங்கிட்டு வந்து நட்டது. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்கு. ரொம்ப குஷியாவுது பார்க்கறதுக்கு, சந்தோஷம் ஆவுது. இது உரத்தின பத்தின விஷயம்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட்ல தான் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க இந்த மாரி டிம்பர் மரம் வளர்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. பாருங்க, இங்க பாருங்க தேக்கு மரமும் வச்சிருக்கோம். ஃபுல்லு 1 ஏக்கராக்கு தேக்கு மரம், சந்தன மரம்லாம் நட்டுருக்கோம். எல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ இது நடுவுல வந்துட்டு துவரம்பருப்பு போட போறோம். போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எ நாங்க வந்து விவசாயத்துக்கு புதுசு. ரொம்ப லைக் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம். விஷயங்கள் நெறைய தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதுனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா சேனல் இருந்தா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். பை.